இப்போ மல்லியை, நிஷா, கதிரேசன், ராஜி 3 பேருமே நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. என்னோட பேத்தியை எங்கே, என்னோட மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. என்னோட பேத்தியும் தொலைச்சிட்ட, மாப்பிள்ளையும் எங்கேயோ அனுப்பிட்ட, நீ மட்டும் உன்னோட குடும்பத்தோடு இங்கே வந்து சுதந்திரமாக இருந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அவதூறாக இப்போ மல்லியை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. மல்லியுமே நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ வெண்பாவை போலீஸ் தேடிட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் வெண்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னாலுமே அவங்க கேட்குறதா இல்லை. சரி விஜய் எங்கே, விஜய்க்கு கால் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறப்ப மல்லி காலில் அடிப்பட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இதை ஏன் இவ்வளோ ஸ்லோவாக சொல்லிட்டு இருக்கிற, நீ ஏதோ திட்டத்தோட தான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கிற, மரியாதையை அவன் குடும்பத்தோட வெளியில் போயிரு அப்படிங்கிற மாதிரி கதிரேசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் மல்லி போல்டாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இப்படி ஒரு வார்த்தையை மல்லி சொல்கிறப்ப பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. முதல்ல நீங்கள் வெளியில் போங்க, இந்த வீட்டில் இருந்துட்டு இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு யார் ரைட்ஸை கொடுத்தது, இது என் புருஷன் வீடு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக மல்லி சொல்லிடுறாங்க. இதை பார்க்கவுமே அங்கே இருக்கிறவங்க பயங்கரமாக அதிர்ச்சியாகி போயிடறாங்க. ஏன்னா ராஜிக்குமே அடுத்து என்ன பேசுறது அப்படிங்கிறதே தெரியல. கதிரேசன், நிஷாவுமே அடுத்ததாக என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க சைலண்டாக ஆயிடுறாங்க. இருந்தாலுமே மல்லி மனசுக்குள்ளே நம்ம வெண்பாவை எப்படி மீட்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. விஜயுமே அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆறுதல் அப்படின்னா தீபன் அப்படிங்கிறதுல தீபனுக்கு கால் பண்ணி இப்போ விஜய்க்கு காலில் அடிப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடிப்பட்டது எனக்கு தெரியும், ஆனால் ஃப்ராக்சர் ஆனது எனக்கு தெரியாது மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை கவனிக்க விடுறதே இல்லை, என் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. சரி விடுங்க மல்லி, நான் பார்த்துக்கிறேன், நான் விஜய்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் தீபன் சொல்கிறாங்க. இப்போ தீபன் தீபிகா 2 பேருக்கு இடையில கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நடந்த எல்லா விஷயத்தையுமே தீபிகா கிட்ட தீபன் சொல்கிறாங்க. இப்போ தீபிகாவுமே கொஞ்சம் தன்மையாக தான் பேசுகிறாங்க. சரி பரவாயில்ல, கூடி சீக்கிரம் வெண்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே ரொம்பவே உறுதுணையாக இருக்கிறாங்க. ஆனாலுமே நம்ம வெண்பாவை எப்போ தான் மீட்க போகிறாங்க, எவ்வளோ நாளாச்சு தொடர்ந்து இதே ஸ்டோரியில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குற நமக்குமே ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாலுமே அதை மல்லி சமாளிச்சுப்பாங்க. ஆனால் வெண்பா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. விஜய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்படி 3 திசைகளில் அவங்களோட வாழ்க்கை சிதறி கிடக்கிறத பார்க்குறப்ப மல்லி ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.